நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். அப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதுக்கு மெயினான ஐட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வெங்காயம் நிறைய போடணும். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாவே டேஸ்ட் வரும். நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் நறுக்க மாய்ச்சப்பட்டு பெரிய வெங்காயம் தான் நிறைய சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் அது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கண்ணாடி பதம் வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிக்கலாம். அது பச்சை வாசனை போகிறதுலையுமே நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்ட பிறகு கொஞ்ச நேரம் வதக்குனா போதும். வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். அது வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் அதுக்கப்புறம் இல்லை மெயினான பொடி என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் மட்டன் மசாலா பொடி தான் போடுவேன். வத்தல் பொடி, அப்புறம் மிளகா வத்தல், பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்க மாட்டேன். வெறும் மட்டன் மசாலா மட்டும்தான். அந்த பொடியிலே அந்த கிரேவி திக்னஸ் கொடுக்கும். அப்புறமா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டு சேர்த்துக்கலாம். நண்டு பார்த்திங்கன்னா இப்போ வேறு கலரில் தான் இருக்கும். ஆனால் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக ஆரஞ்சு கலரில் வந்துடும். நண்டு சேர்த்துக்கலாம். இப்போது நண்டுனா எனக்கு அவ்வளோ உசுறு, ரொம்பவே பிடிக்கும். இது வெயில் டைமில் தான் அதிகமாக கிடைக்கும். ஆனால் உடம்புக்கு நல்ல சூடும் தான். ஆனால் டேஸ்ட்டு தான் நாக்கில் ஒட்டிக்கிட்டேன். அதனால் நான் வெயிலாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கி கேட்டுருவேன். இவங்களும் வாங்கி தந்துடுவாங்க. இப்போ அந்த அடியில் இருக்க மசாலாவை எல்லாமே தூக்கி மேலே வச்சு நண்டெல்லாம் கீழே வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு மசாலா காணாது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சேர்த்து மூடி வச்சிடலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா, ஆரஞ்சு கலரில் சூப்பராகவே இருக்குது. எனக்கு இன்னுமே கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் நேரமே வச்சுக்கிட்டேன். நல்லா கிரேவி பதத்துக்கு வந்த பிறகு இறக்குனிங்கன்னா சூப்பரான நண்டு கிரேவி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.